அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய வசனங்களை நம்ம தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கோம். இன்றைக்கி 56வது நாளாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3வது அத்தியாயம் இறுதி தருணங்களில் நம்ம இருக்கோம். இறைவன் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவே நம்ம பார்க்கும்போது நிறைய நமக்கு படிப்பினைகளும் புரியுது. அதே சமயம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய மாற்றங்களையும் நம்ம உணர்ந்துக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம தொடர்ந்து குர்ஆனுடைய விஷயங்களை புரிந்து அதன்படி செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகும் இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணும்படி நான் சொல்லியிருந்தேன். சொற்பமான சகோதரிகள் தான் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறீங்க. ஒரு 3 பேர் 4 பேர் தான் பண்ணுறீங்க. மற்றவங்களும் இன்றைக்கி என்ன கற்றுக்குறீங்க, என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக நீங்கள் இந்த ஒவ்வொரு செஷனையுமே கூட நீங்கள் தொடர்ந்து நிறைய ஸ்டேட்டஸ் வைப்போம். ஸோ அதில் இந்த செஷன்ஸையும் கூட நீங்கள் வைக்கலாம். யாராவது உங்கள் தோழிகள், உங்கள் சகோதரிகள் எப்போ வேணாலும் இறைவனுடைய கிருபையால் நம்மளுடைய இந்த பயணத்தில் சேர்ந்துக்கிறலாம். ஸோ அதற்கான ஒரு நன்மையை நம்மளும் எடுத்துக்கிடலாம் இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி. ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு வகுப்புக்கான ரெக்கார்ட்ஸையுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக இன்ஷா அல்லாஹ். இந்த தினமும் அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த குழுமத்தின் வழியாக ஹெவன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம ரெகுலராக யூடியூப் ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கி செஷனுக்கான ரெக்கார்ட்ஸ் போடுறோம். இதை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம பயனடைகிற மாதிரி நம்மளுடைய சகோதரிகளும் தோழிகளும் பயனடையணும் அப்படிங்கிற நியத்தோட. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இறைவன் யாருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான், நிச்சயமாக அவனை முழுமையாக நம்பக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இறைவன் புறத்துலேருந்து ஒரு தூதர் வராங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறாங்க, வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் கற்றுக் கொடுப்பவருமான ஒரு தூதரை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோம், அவங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு வழிகேட்டில் இருந்தோமோ அதே இதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப அழகாக எச்சரிக்கையாக ரொம்ப மென்மையான முறையில் அவன் சொல்லி காமிக்கிறான். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்து இறைவன் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். 3வது அத்தியாயம் 165வது வசனம். அவலம்மா அஸ்வாபத்துக்கும் முசீபத் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரச்சனை பீடை அப்படி சொல்லுவோம் இல்லையா. கத் அசபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும் இன்னல்லாஹ அலா குல்லின் ஷைஇன் கதீர். எனவே உங்கள் நிலை, உங்களுக்கு ஏதேனும் துன்பம் வரும்போது, முசீபத்னா துன்பம், அது எங்கிருந்து வந்தது என கேட்கிறீர்கள். ஆனால் பத்ரு போரில் இது போன்ற 2 மடங்கு துன்பம் உங்கள் கைகளால் எதிரிகளுக்கு ஏற்பட்டு இருந்ததே. நபியே, நீர் அவர்களுக்கு கூறும், இத்துன்பம் உங்களால் தான் வந்தது. திண்ணமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். ஸோ ஒரு பத்ரு போர், பத்ருக்கு அடுத்து இந்த உஹதில் அவங்களுக்கு நிறைய அடி விழுது. ஸோ ஃபஸ்ட்டு போரில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2வது போரில் அடி விழவும் என்னாச்சு, ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லா சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்கிறான், இப்போ உங்களுக்கு கஷ்டம் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க, இதே மாதிரி தான் பத்ரில் முன்ன காலத்தில் அவங்களுக்கு கஷ்டம், இதை விட டபுள் மடங்கு கஷ்டம் அவங்களுக்கும் இருந்துச்சு.
ஸோ அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, யாருக்கும் யாரோட இதையும் நான் வந்து வரம்பு மீற மாட்டேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கும் கஷ்டம் இருந்தது. நம்ம கஷ்டப்படுறத விட டபுள் மடங்கு அவங்களுக்கு துன்பம் இருந்திருக்கு. அப்போது திருப்பி இப்போ ஏன் எங்களுக்கு துன்பம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செய்ததன் காரணமாகத்தான். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அப்போ இதே விஷயந்தான் நமக்கும் இன்னைக்கு காலகட்டத்திலையும். நம்ம தமிழர்கள்லாம் அப்படி இருந்தோமே, இப்படி இருந்தோமே, இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருக்கட்டும். இன்னும் நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இன்னைக்கு பாருங்கள் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணமாக இருக்கட்டும். இல்லை இவங்க ஏன் இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இவ்வளோ சலுகைகளை கொடுக்குறான் அப்படின்னு நினைக்கிறதாக இருக்கட்டும். எல்லா விஷயத்துலையுமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். நம்மன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய வம்சம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே இறைவன் சான்ஸ் தரான். அவங்கவுங்க வம்சத்தில் அவங்கவுங்க இதில் எப்படி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்மளை விட டபுள் மடங்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி, இலுமினாட்டிஸாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்களில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம என்றைக்கோ ஒரு நாள் செஞ்ச தவறுக்கு தான் இன்றைக்கி நமக்கு அதுக்கு பிரதிபலனாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை இன்றைக்கி ஒருத்தவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கள வேறு யாரோ எங்கேயோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இல்லை நம்மளே வேறு எங்கேயோ வேறு யாரையோ கொடுமைப்படுத்தியிருப்போம். ஸோ அதன் விளைவாகத்தான் இந்த துன்பம் நமக்கு வருது. இது எல்லா தருணத்துலையுமே நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நபியுடைய காலத்தில் அந்த போரில் ஃபிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுடைய அப்போது நம்ம யோசிப்போம், ஏன் முஸ்லீம் சமுதாயமே வந்து எல்லாராலையும் இழிவுக்குள்ளாக்கப்படுது, ஏன் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச விஷயத்த நம்ம தவற விட்டுட்டோம். இதே நம்ம முஸ்லீம்களில் பலருக்கு தெரியலை. அல்லாஹ் கொடுத்த அந்த அழகான விஷயத்த நம்ம தவற விட்டுட்டோம். யாரெல்லாம் நம்ம வந்து இன்னும் வந்து மன்னராட்சியை வந்து பெருமைப்பட்டு நினச்சிட்ருக்கோமோ எல்லாருமே இறைவனுடைய ஆட்சியை தவற விட்டுட்டோம். ஸோ நம்ம செஞ்சதுக்கான பலன் தான் இன்றைக்கி நம்ம அறுவடை செஞ்சிட்ருக்கோம். அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த துன்பம் உங்களால் தான் வந்தது. தினமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வமா அஸ்வாபக்கும் யௌமல் தகல் ஜம்ஆனி ஃபபிஇذனில்லாஹி வலியஅலமல் முஃமினீன். ரெண்டு சாராரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு வந்த துன்பங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால்தான் ஏற்பட்டன. சொல்கிறேன், அந்த உஹது போரில் நடக்கிறத தான் அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ துன்பம் வந்துச்சு, அது எல்லாமே அல்லாஹ் தான் நாடி இருக்கான். ஸோ நமக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது அல்லாஹ் தான் நாடுறான். யாருனாலையும் நமக்கு அது வரலை, நம்மனாலையும் அது வரலை. என்னது, அல்லாஹ் நாடி இருக்கான். ஒன்று நமக்கு அதனால் தண்டனை கிடைக்கும், இல்லைனா அதனால் படிப்பினை கிடச்சி நம்ம வந்து இன்னும் இறைவனுக்கு நெருக்கமாக ஆகும். ஸோ எல்லாமே நம்மளோட பெனிஃபிட்டு தான். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், என்னோட நாட்டத்தினால தான் உங்களுக்கு இந்த துன்பம் கிடச்சிது. அடுத்து பாருங்கள். வலியஅலமல்லதீன நாஃபகு வகீல லஹும் தஆலவ் காத்திலு ஃபீ சபீலில்லாஹி அவித்ஃபஉ காலு லவ் நஅலமு கிதாலன் லா தபஅனாக்கும் ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான் யகூலூன பிஅஃவாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம் வல்லாஹு அலமு பிமா யக்துமூன். இப்போ ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்குறான், ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்று அல்லாஹ் இனம் கண்டு கொள்வதற்காகவும் தான் ஏற்பட்டன. அப்போ ஒரு கஷ்டம் அல்லாஹ் தான் கொடுக்குறான்.
அதை மூலமாக அவன் கண்டுபிடிச்சிக்கிறானா நீங்கள் நம்பிக்கையாளரா நயவஞ்சகரான்னு. ரெண்டே ஆட்கள் தான். ஒன்று நம்பிக்கையாளராக இருக்கணும், இல்லை நயவஞ்சகராக இருக்கணும். ஸோ இன்றைக்கும் நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று அல்லாவுடைய நம்பிக்கையாளராக மூமினாக இருக்கணும், இல்லைன்னா இந்த இலுமினாட்டிஸோட கூட்டத்தோட நம்மளும் ஒரு இலுமினாட்டியாக இருக்கணும். இது ரெண்டில் நம்ம யாருன்னு அல்லாஹ் நம்மளுடைய சோதனையை வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்போ ஒவ்வொரு வருத்தம் வருது, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை டெஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு. இப்போ இந்த ஜாக்கிரதை நமக்கு வந்துச்சுன்னாவே அந்த கவலைகளை நினச்சி கவலைப்பட மாட்டோம். நமக்கு 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 எந்த பிரச்சனையும், அதாவது நம்ம குழந்தை இப்படி பண்ணுது, நம்ம பிள்ளை இப்படி பண்ணுது, நம்ம புருஷன் இப்படி பண்ணுறாங்களே, நம்மளுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கே, எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இவ்வளோ நலிவடைஞ்சு இருக்கோமே, இப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். என்ன யோசிப்போம்? அல்லாஹ் நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறானே, நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, நம்ம இப்போ நம்பிக்கையாளரா இல்லை இலுமினாட்டியா, இல்லை நம்மளே நயவஞ்சகரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோன்னா மற்ற விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். இந்த சொல்லுவோம் இல்லையா, நான் தேவையில்லாமல் நிறைய சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்கிறான், நான் தான் உங்களை டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ டெஸ்ட் பண்ணுறான்னு தெரியும்போது நம்ம தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்போமா, இல்லை அல்லாஹ் நம்மளை பாஸ் பண்ணுவானா ஃபெயில் பண்ணுவானான்னு நினப்போமா? ஸோ உங்கள் சிந்தனை வருது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குது அப்படின்னா அல்லாஹ் தான் அதை தரான். காரணம் என்னென்னா, நம்மளை நம்பிக்கையாளராக நயவஞ்சகரான்னு செக் பண்ணுறதுக்கு, இனம் கண்டு கொள்வதற்கு அவன் செக் பண்ணுறான். அதே மாதிரி வாருங்கள், இறைவழியில் போர் புரியுங்கள், அல்லது குறைந்தபட்சம் உங்களின் நகரத்தையாவது தற்காத்து கொள்ளுங்கள் என்று இந்த நயவஞ்சகர்களிடம் கூறப்பட்டது. அப்போ யார் அல்லாஹ் நயவஞ்சகர்னு சொல்கிறான் பாருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்க்காக நீங்கள் சண்டை போடுங்க. பனு இஸ்ராயிலையும் அதைத்தானே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்க்காக நீங்கள் வாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறது, ஃபிரௌனுடைய ஆட்சியிலேயே அவங்க இருந்து பழகிட்டாங்க. அங்கே எதுக்கு அவங்களுக்குன்னு வீடு எல்லாம் இருந்து தானே இருக்கும். ஆனால் அல்லாஹ்க்காக தானே அதை, ஃபிரௌன் அங்கே அழிஞ்சிட்டான், ஃபிரௌன் இல்லை, ஃபிரௌனோட ஆண்களும் இல்லை. அப்போ இவங்களே அங்கே போய் இருந்திருக்கலாம்ல. ஆனால் அப்படி இல்லாமல் இவங்க வேறு எங்கேயோ போகிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்திலேயே பார்த்தோம். அல்லாவே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து அவங்கள அனுப்புனான். அப்போ எதுக்கு போகிறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்க, அல்லது அட்லீஸ்ட் உங்கள் நகரத்தையாவது பார்த்துக்கோங்க, தற்காத்துக்கோங்க அப்படின்னு இவங்கக்கிட்ட சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இன்றைக்கி போர் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்திருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கூறிய நேரத்தில் இறை நம்பிக்கையை விட நிராகரிப்புடன் அவர்கள் மிக நெருக்கமாய் இருந்தார்கள். தம் உள்ளங்களில் இல்லாதவற்றை நாவினால் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த வார்த்தைகள் சொல்கிறான்னா நமக்கும் தான். குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை நோக்கி தான் சொல்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சண்டைக்கு வாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம், 400 வருஷத்துக்கு அப்புறம் கூட நடக்கலாம். எப்பன்னாலும் நம்ம வழிமுறை அதாவது தலைமுறையாக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எத்தி வச்சுக்கிட்டே வரணும். அவங்க மட்டும்தான் அவங்க பிள்ளைங்களை அப்படி வைராக்கியமாக வளர்ப்பாங்களா? எல்லாருமே அப்படி தான் வளர்க்கணும். நம்ம பெண்களுக்கு எந்த ஒரு எஜுகேஷனுமே கொடுக்க விடாமல் பண்ணதன் ஒரே நோக்கம் அடுத்த தலைமுறையை ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ முக்கியமாக நம்ம எஜுகேஷனை இப்போ தேடுறதன் நோக்கமும் என்னது, நம்ம பிள்ளைங்களை சிறந்த வழியில் அனுப்பிவிடணுன்னு தான். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்டேயும் சொல்லி வைங்க, அல்லாவுக்காக சண்டை போடணும்னு வந்துச்சுன்னா எது உன்னோட வேலை, பிஸ்னஸ்ஸு, படிப்பு எதையும் பார்க்காத சண்டை போடு அப்படின்னு சொல்லி வளங்க.
இல்லை இன்னும் வந்து அட்லீஸ்ட் உங்கள் நகரத்தையாவது உங்கள் வெளிநகரங்களை காப்பாற்றணும்னு இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்தையாவது பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அந்த பாதுகாப்புக்கு உங்கள் குழந்தைங்கள என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ கற்றுக் கொடுங்க. ஸோ நம்ம அபாக்கஸ் கிளாஸு, ஹிந்தி கிளாஸு, உருது கிளாஸு, அரபிக் கிளாஸு, ஏகப்பட்ட கிளாஸ் அனுப்புகிறீங்க. மாஷால்லா அனுப்புங்க. அதை தாண்டி ஒவ்வொரு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு தற்காப்பு கிளாஸ் ஏதாவது அனுப்பி விடுங்க. தற்காத்துக்கிறதுக்காக ஒரு டிசிப்ளின். ஏன்னா இந்த மாதிரி அந்த தற்காப்பு சார்ந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். ஒரு நபிமொழியே இருக்குது, வில் இது வந்து கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு கேடு தான் அப்படின்னு நபி சொல்லியிருப்பார். அப்போ அந்த காலத்தில் அது வில், இந்த காலத்தில் வேறு என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒரு டிஃபென்ஸ். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. ஸோ ஏன்னா நம்மளை என்ன சொல்கிறது, அல்லாஹ்க்காக நம்ம போராடணும், அல்லாஹ்க்காக நம்ம பிள்ளைய விடணும் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுங்க. இவ்வளோ நாள் நம்ம வந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். படிப்பை தாண்டி பல விஷயங்கள் தேவை. அந்த விஷயங்கள்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இறைநம்பிக்கையாளர்களாக இருப்போம். அதை விட்டுட்டு நம்ம வாயால் நான் அல்லாவை நம்புகிறேன், இந்த இவங்க சொன்ன மாதிரி, ஒருவேளை நாளைக்கு போருன்னு நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் உங்கள் கூடவே வந்திருப்போமே சொல்லுவோம்ல. அதாவது அவங்க கூட போகவே மாட்டோம், போகவே மாட்டாங்க. ஆனாலும் ஒரு இந்த வார்த்தைக்கு சொல்லி வைப்பாங்க. என்னன்னா, அச்சா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ரெடியாக இருப்பேன், உங்களுக்கு துணையாக நானும் வந்திருப்பேன். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு துணையாலாம் அவங்க வரமாட்டாங்க, ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்கிறது. இப்போ அந்த மாதிரி நான் வந்து அல்லாஹ்க்காக போராடுவேன், அல்லாவை நேசிக்கிறேன், அல்லாஹ்க்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு வாயால் சொல்கிறோம். ஆனால் மனசில் நமக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்ம சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையாக இருக்கணும், எல்லாரும் முன்னாடியும் நம்ம காரு பங்களாவோடு இருக்கணும், இப்போ சொந்த வீட்டில் இருக்கணும், இதுதான் நம்ம ஆசையாக இருக்கும். இருக்கலாம், தப்பில்லை, மாஷா அல்லாஹ் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு பேசிக் பர்பஸ், காரு அப்படிங்கிறது நீங்கள் போக வர நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதை தாண்டி உங்கள் பேசிக் பர்பஸ் என்ன, வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இருக்கிறது தானே பேசிக் பர்பஸ்ஸு. அதுக்காக தானே நீங்கள் இவ்வளவும் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எதுக்கு, பேசிக் பர்பஸ் எதுக்கு, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனுக்கு உதவி செய்யணும், அவனோட பாதையில் சண்டை போடணும், அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற சூழலையாவது நம்ம காப்பாற்றிக்கிடணும். அந்த அளவுக்கு நம்மளையும் உயர்த்திக்கிடணும், நம்ம சந்ததியையும் உயர்த்தணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து நம்பிக்கையாளர்கள். இல்லைன்னா நயவஞ்சகர்கள் லிஸ்ட்டில் நம்மளையும் அல்லாஹ் சேர்த்துருவான். ஏன்னா மனசில் இல்லாததை தான் நீங்கள் வாயால் சொல்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ மனசில் நியத்து வைங்க, என்னைக்கா இருந்தாலும் அல்ல. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு வருவீங்க, ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பலஸ்தீன் அப்படின்னா, நான் எந்நேரமாக இருந்தாலும், எப்போ வேணும்னாலும், யாருக்கு வேணும்னாலும், எந்த பிரச்சனை வேணாலும் நடக்கலாம். அந்த சூழலில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த ஒரு இதில் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மேபி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே கூட நீங்கள் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருதுமா, சுபஹான் அல்லாஹ். அந்த கிளாஸ் சேருங்க, இந்த கிளாஸ் சேருங்க, வேணான்னு சொல்லலை. அதை தாண்டி என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அல்லாஹ்வோட பாதையில் உங்கள் பிள்ளைங்கள தரமாக நீங்கள் வந்து இறக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே பழக்குங்க. ஏதாவது ஒரு டிஃபென்ஸு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அது எதுவாக வேணால் இருக்கலாம். எனக்குமே ஆசை தான், பட் எனக்கு இப்போ போயிட்டு எங்கே போய் நான் கற்றுப்பேன், என்ன நான் கற்றுப்பேன் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கும் ஆசை இருக்கும், வாய்ப்பு இருந்தால் கற்றுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த கிளாஸும் நீங்கள் படிக்கிற உங்களோட இல்மை விட
உங்களுடைய இந்த விஷயம் இன்னும் ஒரு படி மேலே இருக்கும். அந்த தற்காத்து கொள்றதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற அந்த விஷயங்கள் இன்னும் ஒரு இதாக இருக்கும். இல்மும் வேணும், இதுவும் வேணும். ஏன்னா அல்லாக்காக ஒரு போர் புரிய போகிறோம். ஒரு தைரியமாக நம்ம நிற்கணும் அப்படின்னா அந்த தைரியத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்கள் குழந்தைங்கள அனுப்புங்க. அல்லாஹ் நீங்கள் வாயால் சொல்கிறத விட மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். அல்லதீன காலு லி இஹ்வானிஹிம் வகஅது லவ் அதாஊனா மா குதிலு குல் ஃபதுரஉ அன் அன்ஃபுசிகுமுல் மௌத இன் குந்தும் சாதிகீன். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தாம் போரில் கலந்து கொள்ளாததுடன் அதில் பங்கு பெற்று கொல்லப்பட்ட தம் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தால் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார்கள். நபியே, நீர் அவர்களிடம் கூறும், நீங்கள் வாய்மொழியுடையோராயின் மரணம் வரும்போது உங்களை விட்டு அதனை தடுத்து விடுங்கள், பார்ப்போம். இந்த மாதிரி நயவஞ்சகர்கள் ஒன்று வாயால் அல்லாவை பிடிக்கும், அல்லாக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாக்காக ஒரு சண்டை போடணுன்னா பின்வாங்கிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போரில் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட சகோதரர்களை பார்த்துட்டு இவங்க எங்கள் சொல் பேச்சு கேட்டிருந்தா இறந்துருப்பாங்களா, கொல்லப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அன்னைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே இது நடந்திருக்குன்னா இன்றைக்கி நம்ம எத்தனை இடத்துல பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுருந்தா இன்றைக்கி நீ எப்படியோ வளர்ந்துருப்ப பாரு, நீ தான் நீதி நேர்மைன்னு இருந்த, இன்றைக்கி பாரு அதே நிலைமையிலேயே இருக்க, கஷ்டம்தான் படுற அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ ரொம்ப சாலிகான முஸ்லீம்கள்னு நினச்சிக்கிட்ட நிறைய பேரை நம்மளும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அல்லாஹ்வுடைய பாதைக்காக நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருவேளை முனாஃபிக் அப்படின்னா நம்மளும் சண்டை போட மாட்டோம். அல்லாஹ் பாதையில் யார் போகிறாங்களோ அவங்களையும் போவிட மாட்டோம். கேட்டால் நீங்கள் இப்போ மௌத்தாயிட்டீங்களே, நான் எங்கள் பேச்சு கேட்டிருந்தா மௌத்தாயிருக்க மாட்டீங்களே அப்படின்போம். ஆனால் உண்மையிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட உங்களுக்கு மௌத்து வரும்போது அதனை நீங்கள் தடுத்து பாருங்கள், பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறான் அல்லாஹு தாலா. சிந்திப்போம். ஸோ மரணம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம வாயே விடக்கூடாது. எப்போ யாருக்கு மரணம் வந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிடணும். முக்கியமாக அல்லாஹ்வுடைய பாதையில் மரணம் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். ரீசன் என்னன்னா, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். வலா தஹ்சபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். அதாவது அல்லாஹ்வுடைய வழியில் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் இறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க தம் இறைவன்கிட்ட தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அல்லாஹ்வோட வழியில் யாராவது கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள செத்து போயிட்டாங்களே, மௌத்தாயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உண்மையிலேயே அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. இறைவன்கிட்ட இருந்து அவங்களுக்கான எல்லா ரிஸ்க்கும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அல்லாவே சொல்லிட்டான். அடுத்து ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபஸ்லிஹி வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்ஃபிஹிம் அல்லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். இப்போ அல்லாஹ் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு பின் உலகில் வாழ்ந்து வருகின்ற இன்னும் தங்களுடன் வந்து சேராமல் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் என்று இவர்கள் மனநிறைவு பெறுகிறார்கள். அதாவது
இப்போ நம்ம அல்லாஹ் சொல்லிட்டான் இவங்கெல்லாம் வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நமக்கு டவுட் வரும். அப்போ இந்த ஆவிலாம் இருக்கா? அப்போ இவங்க நம்மளை பார்க்க வருவாங்களா? நம்ம பேசுறது கேட்பாங்களா? ஏன்னா இன்னைக்கு அப்படி தானே நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய ஃபித்னாக்கள். சிம்பிள், ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம், சூப்பரான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது வர ஆசைப்படுவோமா? வேற யார் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வர ஆசைப்படுவோமா? இல்லை. எனக்கு இந்த இடமே சொர்க்கமாக இருக்குன்றப்ப நான் ஏன் இன்னொரு இடத்துல போய் பார்க்க போகிறேன்? அதே தான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்கெல்லாம் வந்து அங்கே அல்லாஹ் கொடுத்த அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். யார்? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க. அப்போ தங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய சந்ததி இல்லை பின்னாடி இந்த உலகத்தில் உள்ளவங்களோட நிலைமை என்ன, இறைநம் அப்படின்லாம் இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இறைநம்பி அப்போ இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நமக்கு அல்லாஹ்வுக்காக நம்ம வேலை பார்த்தோம், அல்லாஹ் நமக்கு இவ்வளோ நல்ல சலுகையை வச்சுருக்கான், அப்போ அதே மாதிரி என் பிள்ளைங்களும் வேலை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படியே வந்துடும், அப்போ நான் வந்து கவலைப்பட தேவையில்லை, அது வந்துடும் அப்படிங்கிற நிம்மதியோடு அவங்க இருப்பாங்க. விஷயம் புரியுதா? அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க நிம்மதியோடு அங்கே இருந்துருவாங்க. எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இறை நம்பிக்கையாளரும் நிம்மதியாக இங்கே இருப்பாங்க, எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு அவங்க மன நிறைவு பெறுகிறார்கள். அதுதான் மெயின். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எவ்வளோ 100 வருஷம் வாழ்ந்தாலும் மன நிறைவோடு வாழ்கிறோமா? ஆனால் 20 வயசுலையே, 25 வயசுலையே, 30 வயசுலையே, வாழக்கூடிய வயசுலையே நீங்கள் மௌத்தானாலும் கூட இறைவனோட வழியில் அதன் பிறகு அல்லாஹ்வுடைய அந்த கிருபையால் வாழக்கூடிய வாழ்க்கையை கொண்டு மனநிறைவு பெறுறோம். ஸோ இதுக்காகத்தான் இந்த மனுஷன் இங்கே போட்டு ஓட்டமாக ஓடுறான், எனக்கு நிம்மதியே இல்லைன்னு. அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக பாட்டுப்பட்டு நீ மௌத்தா போ, உனக்கு மனநிறைவு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது சரி, நல்லவங்களுக்கு இந்த மாதிரி, அப்போ கெட்டவங்க பேயா வந்துடுவாங்களா அப்படின்னா, நல்லவங்களுக்கு என்ன ஒரு இதோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டு கெட்டவங்களுக்கு. அப்போ அவங்க அந்த தண்டனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அதை விட்டுட்டு தப்பிச்சு இங்கே வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கெலாம் அங்கே வேலையே இல்லை. ஸோ இறந்தவங்க திரும்பி நம்மக்கிட்ட வருவாங்கங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அவங்க தனி ஒரு உலகத்தில் இறைவனுடைய அருளால் அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறதுல அத்தாட்சி இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்குது, அவ்வளோதான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்க. யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபஸ்லின் வ அன்னல்லாஹ லா யுஸீஉ அஜ்ரல் முஃமினீன். அல்லாஹ் அளித்த கொடையினாலும் அருளினாலும் அவர்கள் அகமகிழ்வுடன் இருக்கிறார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரின் நற்கூலி வீணாகி விடுவது இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டிருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடையினால அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். யார்? அல்லாஹ்வோட வழியில் கொல்லப்பட்டவங்க. ஸோ அவங்க நேரடியாகவே அதை பார்த்த பிறகு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டா நிச்சயமாக நமக்கு கூலி வீணாகாது, நிச்சயமாக அவங்களுக்கும் நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மன நிம்மதியோட அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறான். அடுத்து அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ் லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகு அஜ்ருன் அதீம். அவர்கள் எத்தகைய நம்பிக்கையாளர்கள் என்றால், அவர்கள் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும் தூதருடைய அழைப்புக்கும் மறுமொழி அளித்தார்கள். அவர்களில் யார் நற்செயல் புரிந்து பாவங்களிலிருந்து விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரும் கூலி உண்டு. அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரில் சண்டை போடுறாங்க,
காயம் வருது. அப்படி இருந்தும் திருப்பி அந்த காயத்தோட அல்லாஹ்க்காகவும், அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் திருப்பியும் என்ன சொன்னாங்களோ மறுமொழி அளிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த யுத்தமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையே யுத்தக்களமாக போயிடுச்சு. முன்ன மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நேரடியாக யுத்தம் தான். இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் யுத்தம். இந்த ஃபோனோடையும் இந்த குழந்தைங்க முன்ன மாதிரி இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அது ஒரு டெக்னாலஜிக்கல் யுத்தமாக இருக்குது. புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு யுத்தமாக இருக்குது. ஆனாலும் அந்த போரில் காயம் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் அந்த போர் நமக்கு இன்னும் வரலை. வந்தால் அந்த காயம். ஆனால் இன்றைக்கி இந்த பிரச்சனையால் மனசில் எவ்வளோ மன அழுத்தம், மன கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு, அல்லாஹ் சொன்ன வேலைக்காக நீங்கள் ரெடி ஆகுறீங்க. தூதர் அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலைக்காக நம்ம ரெடி ஆகுறோம், ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தான் நற்செயல் புரிந்து பாவங்கள்லேருந்து விலகி வாழ்கிறாங்க. இன்னும் யார் நல்ல செயல்கள் செஞ்சு பாவமான செயல்லேருந்து விலகி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அல்ஹம்துலில்லாஹ். போதுமா? இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள இதை இன்ஷா அல்லாஹ் திங்கக்கிழமை நம்ம பார்க்கலாம்.